10th standard maths chapter 1 relation and functions exercise 1.1 இருக்கு 7th sum solve பண்ணலாமா? Let a equal to set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to set of even prime number. Verify that a intersection b into c equal to a into c intersection b into c. Second subdivision a into b minus c equal to a into b minus a into c. So first a b c மூணு செட் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் டைரக்டா கொடுக்கல. சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்றது என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8க்கு உள்ள வரைக்கும் ஐ மீன் 7 வரைக்கும் எழுதணும். சரிங்களா, 1ல இருந்து 7 வரைக்கும் எழுதணும். ஸோ a is equal to 1 2 3 4 5 6 and 7. அடுத்தது b, the set of all prime numbers less than 8. ஸோ prime numbers எழுத சொல்லியிருக்காங்க 8க்கு விட கம்மியா. சரிங்களா, ஸோ அப்போ 7 வரைக்கும் வரும். prime numbers-ல இது 2 2 3 5 7 11. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னது prime numbers. ஆனா அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் less than 8. ஸோ 2 3 5 and 7. b equal to 2 3 5 7. Next c என்ன கொடுத்திருக்காங்க, the set of even prime number. ஓகேவா, even prime numberனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, 2 மட்டும் தான் என்னது even prime number. இப்போ even numbers இருக்கா 2 4 6 8, இதெல்லாம் வந்து இதுல எது prime number, 2ன்றது மட்டும் தானே prime number. so c is equal to 2. a b c வச்சு first subdivision பண்ணா a intersection b into c equal to a into c intersection b into c. இதுல first LHS எடுத்தோம் அப்படின்னா bracket குள்ள இருக்கிறத எடுக்கணும் இல்லையா. a intersection b, ஏன்றது 1 2 3 4 5 6 and 7 intersection b செட் எழுதணும். சோ இப்போ இந்த ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா எந்த நம்பர்ஸ் எல்லாம் காமனா இருக்கு, ரெண்டு செட்லயுமே இருக்குன்னு பார்த்தா 7 இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. ஸோ 2 3 5 and 7. a intersection b into c. இப்போ a intersection b இருக்கா, இதோட என்ன பண்ணும் c சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். cன்றது 2 2 2 3 2 5 2 7 2. அடுத்தது RHS a into c intersection b into c. so first bracket குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். a into c மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. b into c next என்ன இருக்கு 2 3 5 and 7 into c 2 2 3 2 5 2 7 2. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணி எழுதணுமா. a into c intersection b into c. இப்போ இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் சேமா இருக்கோ அதை எழுதணும். சரியா, 2 2 இருக்கு, இங்க 2 2 இருக்கு, 3 2 3 2. அடுத்தது 5 2
5, 7, 7, இது 2 1 and 2 பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கா? Therefore from 1 and 2 A intersection B into C equal to A into C intersection B into C. Hence verified. Next second subdivision A into B minus C equal to A into B minus A into C. So A, B, C எல்லாம் எழுதியாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A into B minus C இருக்கா? பிராக்கெட் குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். B minus C. So B செட் எழுதிட்டு minus C செட். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மைனஸ் 2 செட் மைனஸ் பண்ணி எப்படி எழுதணும், 2 செட்டையும் இன்டர்செக்ட் பண்ணி எழுதுறோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் வரும். கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ B மைனஸ் சினா ஃபர்ஸ்ட் B செட் இருக்கு, அடுத்தது C செட் இருக்கு. ரெண்டுத்துலயும் என்ன நம்பர் காமனா இருக்கு பாருங்க. 2 இருக்கு, 2 இருக்கு. ஸோ அதை அடிச்சிருங்க. ஓகேவா? நம்ம இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்ல எது காமனா இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுவோம். பட் மைனஸ் அப்படின்னும் போது ரெண்டு செட்ல காமனா இருக்கிற எலமெண்ட்டை அடிச்சுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 3, 5, 7. சரிங்களா? 3, 5, 7. ஃபர்ஸ்ட் B இருக்கு இல்லையா? அதனால B செட்ல இருக்கிற ரிமைனிங் நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். C செட்ல இருக்கிற ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல இருக்கிற ரிமைனிங் நம்பர்ஸ் மற்ற நம்பர்ஸ் எழுதணும். சேமா இருக்கிற நம்பர்ஸை விட்டு மற்ற நம்பர்ஸ் எழுதணும். சரியா? அடுத்தது A into B minus C. ஸோ A செட் மைனஸ் B minus C 3, 5, 7. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. இதை 1 வச்சுக்கலாமா? அடுத்தது RHS என்ன இருக்கு? A into B minus A into C. RHS A into B minus A into C. First A into B கண்டுபிடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. So இது A into B 2, 3, 5, 7. So இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ எல்லாத்துலேயும் கம்மா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் A into C. A into C. One, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2,
6, 2, 7, 2. Next, A into B minus A into C. So, இது கண்டுபிடிக்கணுமா இப்போ? இதுல first என்ன இருக்கு? A into B இருக்கு. காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2 இருக்கு. 1, 2 இருக்கு. 2, 2, 2, 2. 3, 2, 3, 2. 4, 2, 4, 2. 5, 2, 5, 2. 6, 2, 6, 2. 7, 2, 7, 2. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து இதுல எழுதணும். ஃபர்ஸ்ட் A into B இருக்கா, அப்போ இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஏன்னா A into B தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இது 2. இப்போ 1 and 2ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ 1 and 2 எப்படி இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால A into B minus C equal to A into B minus A into C, hence verified.